ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கம்மியான அளவுகள் எடுத்து இந்த பொங்கல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் மொதல் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ரெண்டாவதாக நம்ம பொங்கல் அன்னைக்கு பனங்கிழங்கு எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இப்போ பனங்கிழங்கு வச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதோட ரெசிப்பியை நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சர்க்கரை பொங்கல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் எடுக்கிறீங்கனாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான், இல்லை நீங்கள் வேறு டம்ளரில் எடுக்கிறீங்கனாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அரிசி நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியானதாக இருக்கும். ஸோ நம்ம 1 கப்பு சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 1/4 கப்பு. ஸோ இந்த அளவில் சேர்க்கும்போது பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர் 1 கப்புக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கு பிறகு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதுக்கு ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சரியானதாக இருக்கும். ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது நம்மளோட பொங்கல் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் பால் சேர்க்குறோம். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 5 கப் அளவுக்கு தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விட்டுடுங்க. இப்போ விசில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே குறைவான நமக்கு ஒரு சாதம் கிடைக்கும். இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். நம்ம 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து இதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் நல்ல தித்திப்பாக சாப்பிட்றவங்களா இருக்கீங்கன்னா கூட ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட சாதம் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் குலைவாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசிச்சு எடுக்கும்போது நமக்கு பொங்கல் ரொம்பவே கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். அடுத்து நம்ம வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். பாகுபதம் எதுவும் எடுக்கக்கூடாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாகவே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அதோட இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காகத்தான் உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பொங்கல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு நீங்கள் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. பழம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதை நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்துட வேண்டியது தான். கொஞ்சமாக ஏலக்காய் நான் நச்சு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ரொம்பவே வறுப்பட்டாச்சு. இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்குவோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் கமகமன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் பொங்கல் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இது போல் கம்மியான அளவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
கேஜி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.